அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு நாங்கள் அருணா ஃபேமிலி இவங்க எல்லாருமே சேர்ந்து மதுரைக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு ரெசார்ட்டில் தங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே நம்ம வந்து செந்தில் மெஸ் வீடியோ போட்டிருக்கோம்ல, அங்கே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கோம். உள்ள ஒரு பெரிய டீமே இருக்குது, உள்ள போய் சாப்பிடுவோம். எனக்கு மதுரையில் ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் செந்தில் மெஸ்ஸு. ஆமாம், இங்கே உள்ள சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது அந்த அளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அவங்களும் சாப்பிட ஆசைப்பட்டாங்களா, அதனால கூட்டு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் கடைக்கு வெளியே. ஆனால் சின்ன கடை சந்து மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே பெரிய லெவல்லே இருக்கும். எல்லாருமே உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க கடையில். நல்லா லைட் செட்டப், எவ்வளோ வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம், பொறுமையாக உட்காந்து சாப்பிட்லாம். எல்லோரும் இருக்காங்களா, எல்லாருமே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லா குழம்பும் ஒவ்வொரு கிண்ணத்தில் அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, காடை குழம்பு அப்படின்னு இருக்கும், மட்டன் குழம்பு அதெல்லாம் தனித்தனியாகவே இருக்கும். வெண்டைக்காய் கூட்டு, புடலங்காய் பருப்பு கூட்டு வச்சிருக்காங்க. சோறு வந்து நல்லா சுட சுட வந்துடும். நல்லா ஆவி பறக்க இருக்கு பாருங்க சோறு. நாங்க இதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இங்க வந்து ஒரு லைன் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க சாப்பிட்டுருக்கோம். இப்போ வந்து அருணா ஃபேமிலி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து சாப்பிட வர்றாங்க. ஆவி பறக்க இருக்கு. சூப்பரா இருக்கும் இந்த கறி. ஐயோ, பேர் எதுவுமே கேட்கலையே. எல்லாத்துலயும் ஒண்ணு நாங்க வாங்கியிருக்கோம். இது என்னது, நாட்டுக்கோழி குழம்பு நினைக்கிறேன். இது இதெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. நான் இவங்க கடைக்கு பிளான் போடும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்டா, காலையில் சாப்பாடு இன்னைக்கு கட் பண்ணிட்டேன். வரும்போது ஒரு 2 வாழைப்பழத்தை மட்டும் தான் தின்னேன், வேற எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு இல்ல மீன் சாப்பிடணும்னா வாங்கிக்கிறோம். அப்படியா? ஓ சரி சரி. அப்படியா? மட்டன் குழம்பு எவ்வளவு கட்டியா வருது பாத்தீங்களா, செம்ம கட்டியா. இன்னைக்கு சடோனுங்க, அதனால பின்னாடி வந்து ஜென்ரேட்டர் ஓடிட்டே இருக்கா, அதனால வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. வேற லெவல் டேஸ்ட். எப்படி வந்திருக்கணும் கறி, நாட்டுக்கோழி. உங்களோட கவனிப்புலாம் வேற லெவல்ல இருக்குங்க, நல்லா கவனிப்பாங்க. பெனஞ்சு சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எல்லாருமே ஒண்ணு வாங்கினா திருப்பி மறுபடியும் ஒண்ணு போனா வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கும். எங்களுக்கு முன்னாடி அந்த கிண்ணம் இருக்கிறத பார்த்தாலே தெரியும் எத்தனை கிண்ணம் நாங்க வாங்கி சாப்பிடணும்னு பாருங்க. மோர்லாம் வேற லெவலுங்க. இவளுக்கு மோர் மட்டும் தான் வாங்கிருக்கேன். இறால் கட்டுப்பேன் பொரியல்னா. இப்ப பாருங்க கை எப்படி பறக்குங்க இறாலுக்கு. அக்கா வெறும் எண்ணெய்தான், அந்த எண்ணெயிலேயே இதை பொரிக்கப்பாங்க. அப்பா இந்த சுக்கா செம்மையா இருக்குங்க, ஆறு மாரம் இருக்கும் டேஸ்ட். ஆட்டுக்கறி இப்படிலாம் பொரிக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து சொல்ற அளவுக்கு சொல்லு.
சாப்பிட்டதுலேயே இன்னைக்கு தான்மா மொதல் தடவை 2 தடவை வாங்கி சாப்பிட்றான். ஏ அப்பா ஆச்சரியம். அது மோசம் வேற ஒன்றும் செஞ்சல. சூப்பரா வெட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. பார்த்தேன். இறால் சுட சுட இருக்குல்ல. எப்படின்னு சொல்லு இறாலை. இறால் நீங்க ஆமா நீங்க சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுங்க. மீன் சுட சுட இருக்க. ஒத்துட்டு ஓட 4வது வரை வாங்கி வச்சிருக்கேன் சாப்பாடை. ஐர மீன் குழம்பு எப்படி இருக்கு எல்லாரும் அப்படி ஷேரிங்ல வாங்கினது. எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மீன். அப்படி முழுசா தான் கிடக்கு இந்த மீன். சாப்பிட்டு எந்திரிச்சாச்சு. அதனால இன்னமும் சாப்பிட்டுருக்கா. சும்மா சாப்பிட்டு போறோன்னு போன வீடியோல சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நாங்க வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்டு போறோம். சரிங்களா? எனக்கு இவங்க தான் கடை ஓனர். அண்ணன் வந்து எப்பயுமே இங்க இருப்பாங்க. நீங்க சாப்பிட வரணும் கண்டிப்பா வாங்க. என்னம்மா ஹோல்சேல் ஹோட்டலை விட்டு வெளியே வர்றோம். உங்க வீட்டில் என்ன சொன்னாங்க சாப்பிட பற்றி? உண்மை சொல்லு. நல்லா சாப்பிட்டாங்களே பார்த்தனே. எல்லோரும் நல்லா விரும்பி எல்லாமே அடுத்தடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. நீங்கள் இப்போ இந்த கடைக்கு வரணும்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. செந்தில் மிஸ் பிரியாணிங்க. நீங்கள் போன தடவை லொக்கேஷன் போடாமல். ஆமாம் லொக்கேஷன் போன தடவை போடல. இந்த வாட்டி லொக்கேஷன் போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம் கண்டிப்பாக வாங்கண்ணே. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் பாய்.